வணக்கம் நண்பர்களே. ஒரு சைடு ரெனால்ட்டு, ஒரு சைடு ஹோண்டா, அடுத்தடுத்து ஷாக்கான சம்பவங்கள் மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்மே பண்ணலாங்க. ஜென்ரலாகவே இந்தியாவில் ஒரு மாருதி கார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா டக்குன்னு புக்கிங் க்ளோஸ் ஆயிரும். மாருதி கார்களுக்கு தான் எக்கச்சக்க வரவேற்பு கிடைக்கும். ஆனால் இப்போ டஸ்டருக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சிருக்கு. ப்ரீ புக்கிங்கிறத இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணியிருக்கதா அறிவிச்சிருக்காங்க. எந்த காருக்கு, எந்த மாடலுக்கு, எந்த வேரியண்ட்டுக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஹோண்டா முக்கியமான ஒரு ஈவி காரை, அதுவும் 18லேருந்து 20 லட்சம் ரூபாய், நம்ம ஈவிட்டாரா ப்ரைஸ் இருக்குல்ல, அதே ப்ரைஸில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. டெஸ்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்தியா பொறுத்த வரைக்கும் மிட் சைஸ் எஸ்இவி செக்மெண்ட்டில் ஆரம்பத்துலேருந்து நின்ன ஒரு கார் தான் டஸ்டர். 2012 லான்ச் பண்ணாங்க. அப்போல்லாம் இப்போ நல்லா போயிட்டுருக்க கார்கள் எதுவுமே அப்போ கிடையாது. முதல் காராக டஸ்டர் 2012 வந்துச்சு. 2022 வரைக்கும் 10 வருஷம் அவங்க ஃபீல்டில் இருந்தாங்க. 2022 அஃபிஷியலாக டிஸ்கண்டினியூ பண்ணாங்க. ஒரு 4 வருஷம் கேப் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தோன்னா டஸ்டர் கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு. ஜனவரியில் இந்த காரை அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆரம்ப வேரியண்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10.49 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் முதல் கட்டமாக டர்போ பெட்ரோல் இன்ஜினோட ப்ரைஸை மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் போனோன்னா 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்குது, 1.3 லிட்டர் டர்போ பெட்ரோல் இருக்குது, 1.8 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிடு பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. அப்போ இதில் 1.0 லிட்டர், 1.3 லிட்டர் அந்த இன்ஜின் ஆப்ஷனுக்கான ப்ரைஸை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 10.49 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹைப்ரிட் இன்ஜின் அப்படின்னு போகிறப்ப அதற்கான ப்ரைஸை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஆனால் அந்த மாடலுக்கு தான் எக்கச்சக்கமான வரவேற்பு கிடச்சிருக்கு. அந்த மாடலோட ப்ரைஸ் ஃபெஸ்டிவல் டைமில், தீபாவளி டைமில் தான் அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்குள்ளாகவே பார்த்தோன்னா புக்கிங் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்கமான வரவேற்பு அந்த ஹைப்ரிட் மாடலுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெனால்ட் சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும், அதேமாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸும் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த 2 ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் மாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சி டெம்பரரியாக ப்ரீ புக்கிங்கை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்பு வந்திருக்கு. அநேகமாக இந்த காரோட ப்ரைஸ் 19 லட்சத்துலேருந்து 23 லட்சம் ரூபாய் விலையில் தோராயமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நார்மல் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனை நீங்கள் இப்போதைக்கு ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் மாடலுக்கான ப்ரீ புக்கிங் மட்டும்தான் ஸ்டாப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் ஆல்ரெடி மாருதி சுசுகி கிட்ட கிராண்ட் விட்டாரா இருக்குது, அதேமாதிரி விக்டோரிஸ் கார் இருக்குது. கூடவே சியாரா, கிரெட்டா, செல்டோஸ் இந்த மாதிரி கார் மாடலுக்கு போட்டியாக தான் டஸ்டர் உள்ளே வந்திருக்கு. அப்போ டஸ்டருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க வரவேற்பு கிடைக்கிறது எல்லா பிராண்டுக்குமே பிரச்சனை தான். குறிப்பாக மாருதிக்கு கண்டிப்பாக சிக்கலாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் போனோன்னா, ஹோண்டா நிறுவனமும் இந்தியாவில் ஈவி காரை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பிராண்டுமே குயிக்காக ஈவி அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. ஹோண்டா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜீரோ ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ஈவி காரை இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இது எஸ்யூவி டைப்பில் வரக்கூடிய ஒரு காரு. இப்போ இந்த காரை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தபுகெரா அப்படிங்கிற பகுதியில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியில் தான் இந்த காரை ப்ரொடக்ஷனும் பண்ண போகிறாங்க. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் குளோபலாக வெளிநாட்டுக்கும் இந்த காரை விற்பனை பண்ண போகிறாங்க. பட் இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகி தான் அந்த கார்லாம் ஏற்றுமதி ஆகி போகும். அநேகமாக 2026 எண்டு அப்படி இல்லைனா 2027 இந்த காரை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த காரை நம்ம இந்தியாவில் பல இடங்களில் மழை, வெயில், குளிர் இந்த மாதிரி கிளைமேட் பல வெதர் கண்டிஷனில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த காரில் பேட்டரி பேக் அப்படின்னு போனோன்னா 65 கிலோவாட் மற்றும் 75 கிலோவாட் அப்படின்னு 2 பேட்டரி பேக் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 20 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரப்போகுது. அதாவது மாருதி சுசுகியில் ஈ விட்டாரா இருக்குது, மகேந்திரா BE6 இருக்குது. இந்த 2 கார்களுக்கும் கூடவே கிரெட்டா எலக்ட்ரிக் இந்த 3 காருக்குமே கடுமையான போட்டியாக ஹோண்டா கார் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. அதுவும் ஈ விட்டாரா ப்ரைஸ்லே ஹோண்டா முக்கியமான ஒரு எஸ்இவி காரை அடுத்த வருஷம் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. நன்றி.